ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புதினா துவையல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த புதினா துவையல் பார்த்திங்கன்னா கருப்பை நோய்களுக்கு மருந்தாக தீர்வாக அமையுது. நம்ம தொண்டை புண்ணு இருக்கிறவங்களுக்கும் ஒரு மருந்தாக அமையுது. நம்ம புதினா துவையலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா புதினா, இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகா, புளியை பார்த்திங்கன்னா நான் 1/2 hour முன்னாடியே ஊற வச்சுப்பேன். ஏன்னா புளி நம்ம சக்கையோடு போட்டோன்னா அதில் நம்மளை சாப்பிடும்போது வாயில் அகப்படுன்றதுக்காக நான் புளி தண்ணியை மட்டும்தான் ஆட் பண்ணிப்பேன். அதனால் 1/2 hour முன்னாடியே நான் புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், புதினா அலசி வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகா எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சுருக்கேன். நான் என் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கின்னு அதில் காஞ்ச மிளகா 5 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தனி ஒரு ஜாரில் எடுத்து வச்சுக்கின்னு அது கூட அதே எண்ணெயில் பூண்டு, இஞ்சியும் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அதே எண்ணெயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதுவும் வானலில் எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம புதினா பார்த்திங்கன்னா நம்ம வயிற்று புண்கள் ஆற்றுறது கூட இல்லாமல் நம்ம பேசும்போது பார்த்திங்கன்னா பேசும்போது வாயில் துர்நாற்றம் அடிக்கும். அது எல்லாத்துக்குமே ஒரு மருந்தாக தீர்வாக அமையுது தான் புதினா. நம்ம ஹோட்டல்லலாம் போனீங்கன்னா புதினா நம்ம ஜூஸ் கொடுக்கும்போது புதினா அதில் லைட்டாக வச்சு கொடுப்பாங்க. அப்போ நமக்கு தெரியாது, புதினாவை எடுத்து போட்டு நம்ம சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். ஆனால் புதினா அந்தளவுக்கு நல்லதுன்றதால தான் நம்ம அந்த இடத்துலையுமே யூஸ் பண்ணுறாங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதை எடுத்து நம்ம ஒரு தனி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அதே எண்ணெயில் புதினா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற புதினாவே அதில் ஆட் பண்ணிக்கின்னு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா வதக்கிக்கணும். இதை இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம புளி தண்ணியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அதில் நல்லா புளி தண்ணியை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. நான் எவ்வளோ புதினா போட்டேன் பார்த்தீங்களா? இப்போ கொஞ்சமாக தான் ஆகிடுச்சி. அது கொஞ்சமாக தான் இருக்கும். நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மட்டும்தான் அதை ரெடி பண்ண முடியும். இது இல்லைனா நம்ம தோசைக்கோ இட்லிக்கோ ஒரு தொட்டுக்க மாதிரி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நம்ம புளி தண்ணியுமே நல்லா சுண்டிடுச்சு. புதினாவும் எதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கின்னு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு ஜாரில் எடுத்து ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் அது கூட லைட்டாக நான் கல்லுப்பு தான் ஆட் பண்ணுவேன். நீங்கள் சால்ட் உப்பு யூஸ் பண்ணுவீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ அரைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு கொஞ்சமாக தான் இருக்குது. நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்துக்கணும். அந்த பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் எப்பயுமே கொஞ்சமாக தான் ஆயில், நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சமாக தான் ஆயில் எல்லாமே எடுத்துப்பேன். அதிகமாக எண்ணெய் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். அதில் கொஞ்சம் கடுகு, உளுந்து 2 ஆட் பண்ணிக்கினேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். புதினாவை ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா கொதிக்க விடுங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா கொதிக்க விட்டுட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. புதினா துவையல் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் எப்படி சாப்பாடு கிண்டியிருக்கேன்னு. இந்த மாதிரி புதினா சட்னி ரெடி பண்ணிவிட்டு ஒரு முட்டை ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா